நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்கில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சீரியல் இப்ப அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம ராகவுக்கும், அபிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்ப நம்ம நெனச்சது எதிர்பார்ப்பு முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ராகவுக்கும் உண்மை என்னான்னு புரியல. அதே டைம்ல ராகவ் எதுக்காக நம்ம மேல இவ்ளோ கோவமா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம அபிக்கும் தெரியல. இதுக்கு நடுப்புற மறுவீடு அழைப்பு வேறயா வருது. ஸோ முறைப்படி பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்ல இருந்து விருந்துக்கு அழைப்பாங்க இல்லையா? மாப்பிள்ளையும், பொண்ணையும். ஸோ இப்ப 2 பொண்ணுங்களையும், 2 மாப்பிள்ளைங்களையும் பார்த்தீங்கன்னா, மறு வீட்டுக்கு அழைக்கிறாங்க. என்னதான் சுந்தரி முடியாது அப்படின்னு கச்சக்கட்டு கட்டுனாலும், மத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுலயும் நம்ம அபி சும்மா இருப்பாங்களா? நம்ம ராகவிய பிளாக்மெயில் பண்ணி, மறு வீட்டுக்கு சம்மதிக்க வச்சர்றாங்க. அதே மாதிரி மறு வீட்டுக்கும் அங்க கிளம்பி போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஆரத்தி எல்லாம் எடுத்து வரவேற்கிறாங்க பொண்ணையும், மாப்பிள்ளையும். அதுக்கப்புறம் கறி விருந்துலாம் வைக்கிறாங்கங்க. கறி விருந்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி ஊட்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அங்க சில கலாட்டாலாம் நடக்குது. ஸோ இன்னும் மறு வீட்ல என்னலாம் நடக்க போகுது? முரளி என்ன செய்ய போறாரு? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.